நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. லட்சத்தீவை மீட்கணும்னு விஜய் சொல்லியிருக்காரு. மீன்வளத்துறை அமைச்சரா உங்களுடைய கருத்து? மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் கச்சத்தீவை மீட்டு மீனவர்கள் சுகமாக மீன்பிடிப்பதற்கான வழிவகைகளை காண வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக இருக்கின்றார். அந்த வகையில் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு புனையப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கு முடிவு வருகின்ற போது அதற்கான தீர்ப்பு வரும். ஆனால் இதை சரியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசாங்கம் தான் இதை முனைப்போடு அதை செய்து இந்த மீனவர்களை காப்பதற்கு. ஏன்னா பல தடவை அவர்கள் அந்த பகுதிக்கு வருகின்ற போது நாங்கள் கச்சத்தீவை மீட்போம் என்ற வாக்குறுதியை அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அது சுஷ்மா சுவராஜிலிருந்து தொடர்ந்து வருகின்ற ஒன்றிய மத்திய அமைச்சர்கள் வருகின்ற போதும் அதை சொல்கின்றார்கள். அந்த வகையில் அதை மீட்பதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் தான் எடுக்க வேண்டும். அந்த வகையில தமிழ்நாடு அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து அதிலே தீர்வு காண்பதற்கான வழிவகைகளை கண்டு மீனவர்களுடைய பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான வழிவகைகளை காணும். கச்சத்தீவு தமிழகத்திற்கு சொந்தமானது என்ற வகையில வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு தீர்வு வருகின்ற போது மீனவர்களுக்கு தொடர்ந்து நல்ல முறையில் மீன் பிடிப்பதற்கான வழிவகைகள் கிடைக்கும். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது. இப்ப இந்த கடலோர பகுதிகளில் வந்து நிறைய அந்த கடத்தல்ங்கிறது வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. இது வந்து மீனவர்களும் சம்மந்தப்படுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு வந்து அவங்களுக்கு உரிய ஏதாவது மீனவர்கள் எந்த வகையிலும் கடத்தலுக்கு உதவி செய்வதில்லை. கடத்தல் செய்பவர்கள் தனி. அதை கடத்தல் பிடிப்பதற்கான கடலோர காவல்படை இருக்கின்றது. அந்த கடலோர காவல்படை அதை கண்காணிக்கும்.